வணக்கம் நண்பர்களே! உங்க மொபைல் ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குதா? அதாவது ஒரு டைம்ல தொடர்ந்து ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குதா? இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. என்ன, எதனால அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்‌க்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க மொபைல் ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகுறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் கரப்ட்டா இருக்கும். அல்லது தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா, அதனாலயும் இந்த ப்ராப்ளம் வரலாம். இதுக்கு நம்ம சேஃப் மோட் ஆன் பண்ணி செட்டிங்ஸ் போயிட்டு, அதுக்குள்ள போய் ஆப்ல போய் நம்ம லாஸ்ட்டா கரண்ட்ல எந்த ஆப் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அந்த அப்ளிகேஷன அன்இன்ஸ்டால் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். அப்படி தேர்ட் பார்ட்டி ஆப் எந்த ஆப்புமே நாங்க யூஸ் பண்ணல. ஆனாலும் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா, உங்க மொபைல்ல இருக்க பவர் ஆன் பட்டன வந்து நீங்க அதிகமா பிரஸ் பண்ணாலும் இந்த பிரச்சனை வரலாம். அல்லது தண்ணி பட்டாலுமே வரலாம். இந்த வீடியோல நான் காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் பவர் பட்டனோட ஸ்டிப்பு. மதர் போர்ட்ல கனெக்ட் ஆகி வெளிய வந்திருக்கும். இந்த ஸ்டிப்ல இருக்க சின்ன அந்த பட்டன் மாரி பார்த்தீங்களா, அதுல இருந்து தண்ணி பட்டாலோ, அல்லது அடிக்கடி ஓவரா பிரஸ் பண்ணாலோ இந்த பிரச்சனை வரலாம். இதுக்கு இந்த பட்டன நம்ம சேஞ்ச் பண்ணாலே போதும். ஒரு சில டைம்ல இதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே வால்யூம் பட்டன் இருக்கும். வால்யூம் பட்டன்லயும் தனி பட்டா கூட இந்த பிரச்சனை வரலாம். ஏன்னா, ஒரு சில மாடல் வந்து நம்ம பவர் ஆன் பட்டன், வால்யூம் பட்டன் சேர்ந்தா மட்டும் தான் செல் வந்து ஆஃப் ஆகும். ஸோ, அதே மெத்தட்ல வால்யூம் பட்டன்ல தண்ணி பட்டுச்சுனா கூட இந்த பிரச்சனை வரலாம். இதுக்கு கண்டிப்பா நம்ம வால்யூம் பட்டன் அல்லது பவர் பட்டன் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இதுல பட்டன் தான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்குதுன்னா, மதர் போர்டுக்கும் ஸ்டிப்புக்கும் இடையில கொஞ்சம் கேப் விட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அந்த ரீஸ்டார்ட் பண்றது வந்து ஆஃப் ஆயிரும். சப்போஸ் ஸ்டிப் எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அப்பவும் மொபைல் ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா, அதிகமான வோல்டேஜ் காரணமாவோ அல்லது வந்து ஒரே மொபைல 4 வருஷமா, 5 வருஷமா யூஸ் பண்ணும்போது, இந்த பேட்டரியோட தரம் வந்து குறைஞ்சிருக்கலாம். அதனால கூட ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். இருந்தாலும் பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து சார்ஜ் நல்லா நிக்குது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பேட்டரியில மாத்த வேணாம். பழைய பேட்டரியில நம்ம சரி பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பேட்டரி தான் கம்ப்ளைண்ட்ங்கிறத எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது மாரி உங்க மொபைல சார்ஜ் போட்டு செக் பண்ணுங்க. இப்படி செக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகாம மெனுக்குள்ள போயிருச்சுன்னா, உங்க மொபைல்ல இருக்க பேட்டரி தான் ப்ராப்ளமா இருக்கும். இன்னும் கரெக்ட்டா சொல்லப்போனா, கனெக்ட் பண்ணியிருக்க சார்ஜர உங்க மொபைல்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். திரும்பவும் அதே மாரியே ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆயிட்டே தான் இருக்கும். இப்ப இத எப்படி சரி பண்றதுங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட்டு மொபைல்லேருந்து பேட்டரிய ரிமூவ் பண்ணிருவோம். அந்த பேட்டரிக்கு மேல ஒரு டேப் சுத்தி இருக்கும். அந்த டேப்ப வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள வந்து பேட்டரியோட மதர் போர்ட் இருக்கும். அந்த மதர் போர்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஃபியூஸ் இருக்கும். ஃபியூஸோட பேர் வந்து பிஎம்எஸ். எல்லா மாடல்லயும் இதே மாரி தான் இருக்காது. ஒரு சில மாடல்ல அதுக்கு மேல இருக்க எழுத்துல வந்து கியூன்னு இருக்கும், அல்லது எல்கேன்னு இருக்கும், அல்லது பிஎல்கே அப்படின்னு இருக்கும். இத நம்ம ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணி விட்டுறணும். கேர்ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும். பக்கத்துல இருக்க அந்த பேட்டரியோட லைன்ல வந்து டச் ஆகக்கூடாது. டச் ஆச்சுன்னா ஷார்ட் ஆகி ஃபயர் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ, கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீசர வச்சு எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல பிளஸ் மைனஸ் கேப்பா தான் இருக்கும். ஸோ, வந்து அந்த கேப் இருந்தா கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகாது. இதுதான் அந்த ஃபியூஸ். ஸோ, இப்ப அந்த பேட்டரி பாதுகாப்புக்காக நம்ம ஒரு டைரக்ட் லைன் அடிக்கணும். இப்படி நம்ம லைன் அடிச்சா மட்டும் தான் பேட்டரிக்கு வந்து சப்ளை வந்து கரெக்ட்டா வரும். அதுக்கு நம்ம ஒரு ஜம்பர் லைன் அடிச்சாச்சு. அப்புறம் பேட்டரி எப்படி ஃபர்ஸ்ட் இருந்துச்சோ, அதே மாரியேவும் டேப் சுத்தி கரெக்ட்டா பேக் பண்ணிக்கோங்க. இப்ப பேட்டரிய கரெக்ட்டா மொபைல்ல ஃபிட் பண்ணி, மொபைல்ல ஆன் பண்ணி பார்ப்போம். மொபைல் ஆன் ஆயிருச்சு. மொபைல் ஆன் ஆகி மெனுக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ, வந்து இந்த வீடியோ நான் கொஞ்சம் ஸ்பீடா ஓட விட்டுறேன். மொபைல் ஆன் ஆகி மெனுக்குள்ள போயிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, மொபைல் வந்து 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு 2 செகண்ட், 3 செகண்டுக்குள்ள ஆஃப் ஆச்சு. ஆனா, இப்ப வந்து அந்த ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் இல்ல. செல் வந்து ஆஃப் ஆகவும் இல்ல. ஆனா, இந்த மெத்தட் வந்து தற்காலிகமானது தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இத வச்சுட்டு அதிகமான கேமோ அல்லது சார்ஜர் நீங்க அதிகமா போட்டீங்கன்னா, கண்டிப்பா பேட்டரி ஊதிரும். அப்புறம் நீங்க